ஓம் சக்தி சக்தியில அதே மாதிரி கோயம்புத்தூர்ல ஒரு பக்தருங்க, அவர் பேர் இஸ்மாயில். ரொம்ப காலமா அம்மாவுக்கு நல்லா பணி செஞ்சுட்டு இருந்தாருங்க. அவருடைய வீடு கடன் பிரச்சனை காரணமாக கோர்ட்டு மூலியமாக ஏலத்துக்கு வந்துருச்சுங்க. அந்த நோட்டீஸ் அவர் கைக்கு வந்திருக்குது. அவர் இப்ப மருவத்தூர் இருக்கிறாரு. அதனால அவர் ரொம்ப மனசு ஒடிஞ்சு போய், இத்தனை வருஷம் நான் அம்மாவுக்கு பணி செஞ்சு கடைசியில் இப்படி ஆகிப்போச்சே, அம்மா காப்பாற்றாம விட்டுட்டாங்களே, அப்படி இப்படியே பலவாறு தன் நண்பர்களோட புலம்பிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு செக்யூரிட்டி வந்து, அடிகளார் உங்களை கூப்பிடுறாங்க, வாங்க சார் அப்படின்னு கூப்பிடுறாங்க. பாய் போறாரு. கூட அவர் மற்ற நண்பர்களும் முக்கியமானவங்க எல்லாம் போறாங்க. இப்ப போகும் பொழுது அம்மா வந்து, நீங்க கோயம்புத்தூர் போய் என்னென்ன வேலையெல்லாம் பாக்கி இருக்குதோ அதையெல்லாம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு சில பணிகளை கொடுக்கிறார்கள். அந்த கோர்ட்டு விஷயத்தை பத்தி வாயே திறக்கல அடிகளார். அந்த நிலை கூட இருக்கிறவங்களா, அம்மா இவருக்கு வந்து கோர்ட்ல இருந்து போய் நோட்டீஸ் வந்திருக்குது, வீட்டை இத்தனாம் தேதி ஏலம் போடுறதாக. அதுவா, அதெல்லாம் ஒண்ணுமில்ல சார், அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, அதெல்லாம் சரியா போயிரு, எங்க போய் இந்த வேலையெல்லாம் பாருங்க சார் அப்படின்னு ரொம்ப அம்மா வந்து ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டாங்க. சரின்னு எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. அப்புறம் இவர் அதே மாதிரி கோயம்புத்தூர் போனார். கோயம்புத்தூர் போய் முதல்ல அவங்க வீட்டுக்கு போயிட்டு, அப்புறம் அம்மா கொடுத்த வேலையில் செய்யலை அப்படிங்கும் பொழுது வீட்டுக்கு போனேயுமே அவங்க வீட்டில் மறுபடியும் ஒரு தபால் கொடுக்குறாங்க, கோர்ட்லேருந்து வந்து தபால். என்ன அப்படின்னா, ஏலம் போட வேண்டிய அவசியம் இல்லை, அந்த கொடுக்க வேண்டிய கடன் தொகையை மாதம் 1500 ரூபாய் வீதம் கோர்ட்டு கட்டினா போகுது அப்படின்னு மறு உத்தரவு கோர்ட்லேருந்தே வந்திருக்குதுங்க. எப்படி பாருங்க அம்மாவுடைய கருணையை. அதே மாதிரிங்க மறுபடியும் அவரு அம்மா உத்தரப்படி ஜவுளி வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சாருங்க. பாரத நகர் சக்தி பீடத்தில் அந்த ஜவுளி பண்டில வச்சு பூஜை செய்யும் பொழுது கருவறை அம்மாவுடைய சிரசிலிருந்து 3 பூ வந்துங்க அந்த பண்டில் மேல விழுந்துங்களாமா. எப்படி பாருங்க. அதே மாதிரிங்க இன்னொரு முறை மும்தாஜ் பாலகிருஷ்ணன் என்னும் பக்தர், இவர் தொண்டருங்க, அம்மா அவர்கள் இந்த பக்தருக்கு என்ன பண்ணாங்க, அடிகளார் உருவத்தில் காட்சி கொடுத்தார்கள். எப்படிங்க, அதாவது கருவறை அம்மா ரூபத்துல அம்மா வந்து கருவறை அம்மா ரூபத்துல இந்த அருக்கூடம் இருக்குது பாருங்க, அதுக்கு பின்னால படிக்கட்டுல காட்சி கொடுத்தாங்களாம். அப்ப வந்து அம்மா அவர்களோடு பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். இந்த அம்மாவும் காரை பிடிச்சுக்கிட்டாங்க. கார் வந்து பஞ்சு மாதிரி மிருதுவா இருந்துதான். அப்படியே அம்மா பேசிக்கிட்டு, சரி நான் உனக்கு எல்லாம் வேண்டுமென செய்கிறேன், நம்மளோட காலை விடு அப்படிங்கிற மாதிரி நைஸா பேசாம அந்த அம்மாவும் காலை விட்டாங்க. அவ்வளவுதான், மறைஞ்சிட்டாங்க. அப்புறம் மீண்டும் அதை அம்மா சொன்னாங்களா, மீண்டும் காட்சி தருவேன், அப்பொழுது ஏமாறாம பிடித்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சாங்களாம்மா. அந்த படிக்கட்டில் இருந்த பார்த்தானுங்க அம்மா வந்துங்க அவங்களுக்கு கல்கண்டு கொடுத்துட்டு போனாங்களா. அதை கொண்டே அவங்க அடிலாட்ட காமிச்சிருக்கிறாங்க. அப்ப அம்மா சொல்லிக்கிறாங்க, மீண்டும் அந்த காட்சி கிடைக்கும், ஆனா ஏமாந்துடாம பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்களாம்மா. அந்த இடத்துல இன்னும் வந்து விளக்கேற்றி வச்சுட்டு இருக்கிறாங்க சக்திகளே. அடுத்து பாருங்க, முன்ன சக்தி விலை ஆரம்பிச்ச காலத்துலங்க சக்தி ராமசாமி என்பவர் அதுக்கு தலைவராக இருந்தாருங்க. அவர் வந்து திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்தவர். அவருக்கு ரொம்ப காலமா வயிற்று வலி இருந்ததுங்க, 40 ஆண்டுகளா. அதான் ஒரு ரேஸ் பைத்தியம். அவர் ரேஸ் போட குதிரை ரேஸுக்கு அடிக்கடி போயிடுவாருங்க. அப்படிப்பட்டவர் ஒரு முறை அம்மாட்ட வந்தாரு. அம்மா அவர்கிட்ட வந்து, நீ வந்து கோயிலே தங்கி என்னுடைய பணிகளை செய்யன்னு சொல்லி சொன்னாங்க. அவர் ஏற்றுக்கிட்டு செஞ்சார். முதலா அவருக்கு உணவு பொறுப்பு வழங்கப்பட்டது. ஒரு விழாவுக்கு உணவு தயார் பண்ணி கொடுக்குற வேலையை அம்மா கொடுத்தாங்க. இப்ப இந்த மற்ற எல்லா பொருட்களுக்கும் ஏற்பாடு செஞ்சுட்டு, அரிசி மட்டும் ஆலயத்தை பொறுத்த அளவில் காசு கொடுத்து வாங்குவதில்லை, அது நன்கொடையாகத்தான் பெறப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. யார்கிட்ட போய் நன்கொடை கேட்கறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது, ஒன்றும் செய்ய வேண்டாம், தானே வரும்னு அம்மா சொல்லிட்டாங்க. அதே மாதிரிங்க அடுத்த நாள் காலையில 8 மூட்டை அரிசி ஒரு லாரியிலிருந்து வந்து இறங்குது. யார் அனுப்பிச்சான்னு கேட்டா, யாரோ திருச்சியிலிருந்து ஜக்குபாய் என்கின்ற பக்தர் அனுப்பிச்சிருக்கதாக அந்த லாரி டிரைவர் சொன்னாருங்க. அப்போ அந்த விழாவுக்கு தேவையானது 8 மூட்டை அரிசி தானுங்க. இந்த பணியை அவர் நிறைவாக நிம்மதியாக திருப்தியாக செய்து முடித்தார். செய்து முடித்த பின்னாலே 40 ஆண்டு காலமாக படாத பாடுபடுத்திய அந்த வயிற்று வலி
இருக்கிற இடம் தெரியாம மறைஞ்சு போச்சுன்னு சக்திகளே. இன்னொரு பக்தர் பாருங்க, அவர் வந்துங்க, அவர் பேரு சிவபிரகாச முதலியார். அவர் என்ன பண்ணாருங்க, காசிக்கு போகணும்னு அவருக்கு ஆசை. அதுக்கு என்ன பண்ணாரு, அம்மாட்ட வந்து ஆசீர்வாதம் கேட்டார். அம்மா நம்ம காசி போகணும்னு ஆசைப்படுறேன், அம்மா ஆசீர்வாதம் பண்ணணும். சரிங்க சார் போயிட்டு வாங்கன்னு அம்மா சொன்னாங்க. இவருமே ஒரு குரூப்போட சேர்ந்து போனாருங்க. போன இடத்துல இவரு தடமாறிட்டாருங்க. அங்க 2 நாள் தங்கியிருந்து எல்லாம் சுத்தி பார்க்கும் பொழுது தடமாறிட்டாரு. அங்க சந்தா இருக்குங்களாமா காசி மாநகரம். தடமாறிட்டு இருக்கும் பொழுது இவருக்கு கண்ணும் சரியா தெரியாதுங்க, இருட்டாகி போச்சு. அப்போ அம்மா என்ன பண்றாங்க, ஒரு மடத்துல நம்ம தமிழால் ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கானுங்க. அவன் முதுகுல போய் 3 அடி பலார்னு கொடுத்து, எந்திரடா, இப்படி என்னுடைய பக்தன், அவன் பேர் சிவபிரகாச முதலியார், இந்த இடத்துல துணி போட்டுக்கிட்டு, கலா துணி போட்டுக்கிட்டு தடுமாறிட்டு இருக்கிறா, தடம் தெரியாம, நீ போய் அவனுடைய குழுவினர் தங்கியிருக்கும் குமாரசாமி மடத்தில் கொண்டு போய் சேர்த்து விடு அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிட்டாங்களாம் நம்ம குரு பகவான். அதே மாதிரி அவருமே நம்ம சிவபிரகாச முதலியார் தேடி பிடிச்சுங்க, அவர் கொண்டே குமாரசாமி மடத்தை கொண்டே விட்டுட்டு வந்தாருங்களா. இப்படி பாருங்க, ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்காட்டி அம்மா கூடவே இருந்து எப்படி வழி நடத்துறாங்க பாருங்க சக்திகளே. அடுத்து பாருங்க, மதுரையில வந்துங்க ஒரு சிறுமிக்கு இந்த மாறுகன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரிங்க. அந்த குடும்பமே வந்து அம்மாவுடைய பக்தர்கள். அம்மா அதை எப்படி சரி பண்றாங்க பாருங்க, கனவுல போய் அந்த சிறுமியினுடைய கண்ணை திறக்க சொல்லி தன்னுடைய வாயால் ஊதுகிறார்கள் அந்த மாறுகன் உள்ள கண்ணை. அவ்வளவுதானுங்க, அது சரியா போச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், குடியாத்தத்துல வந்துங்க ஒரு தொன்று பைக்கில் ஆக்சிடென்ட் ஆயிட்டாருங்க. அதனால வலது கால் முறிஞ்சு கட்டு போட்டிருக்காங்க, புத்தூர் கட்டு. மறுபடியும் 2 கட்டு போடணும், நடக்கிறதுக்கு 6 மாசம் ஆகுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவர் வீட்டில் தூங்கிட்டு இருக்கும் பொழுது அம்மா கனவுல போய், மகனே மன்றத்திற்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிட்டாங்க. இவருமே அப்படியே தடி போட்டுக்கிட்டு யாருடைய துணையோடவோ மன்றத்துக்கு வந்து சேர்ந்தாருங்க. அங்க வந்து பார்த்தா அப்பதான் மன்றத்துல வந்து அனாதை பணத்தோன்னா எல்லாரும் அடக்கம் பண்றதுக்காக ஏற்பாடு பண்ணி அந்த பணியை முடிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் இவர் கூட வந்து பாக்குறாரு. இவர் எல்லாம் கலந்துக்கிட்ட பின்னால அவர் யாருடைய கையும் பிடிக்காம துணையோட தடியோட வந்தவர், கட்டு போட்டிருக்குது காலுடைஞ்ச கட்டு, அவர் தானே எந்திரிச்சு மன்ற சுத்தி வர்றாரு, வலம் வர்றாரு. எப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கும் பொழுது அந்த மன்ற தலைவியான டீச்சர் அம்மா தான் என்னை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனா டீச்சர் அம்மா கூட்டிட்டு வரலைங்க, அம்மா தான் கூட்டிட்டு வந்துக்கிறாங்க அவங்க ரூபத்துல. அதுக்கு பின்னால அவர் காலில் எந்த வித பிரச்சனையும் இல்லைங்க. 6 மாசமாக இன்னும் 2 கட்டு போடணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் அம்மா சில நாட்களே சரி பண்ணி அவரை நல்ல முறையில குணப்படுத்திட்டாங்க சக்திகளே. ஓம் சக்தி.